நாய் வந்திருக்கு என்னன்னு தெரியலையே. உங்கள் நாய் உங்களை பார்க்க வருது, நீங்கள் பிஸ்கட் போடுறீங்க. ஓகே, எல்லாம் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரிஞ்ச நாய்க்கு மட்டும் நீங்கள் பிஸ்கட் போட்டிங்கன்னா மற்ற நாய்க்கும் வரணும்ல, அதான் சேர்ந்து வருதுங்க. எல்லாத்துக்கும் கவனிக்கணும்ல நீங்கள். என்ன ஓடுது எல்லாம் சேர்ந்து என்ன ஓடுதுங்கிட்டு எல்லாம் ஓடிச்சு. ஓடுது பாருங்க, எல்லாம் ஓடுது பாருங்க. எல்லாம் இங்கே பாருங்க. ஆஹா, இந்த நாய் குட்டி நாய் ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. அமைதியாக இருக்கு பாருங்க. அந்த நாய் இவ்வளோ பேர் சண்டை போட முடியாதுன்னு அமைதியாக சின்ன மாட்டிக்கிட்டு அமைதியாக நிற்கிது. அந்த நாய் கூட்டமோட நாய் வரைஞ்சிட்டு அந்த நாய் அமைதியாக இருந்துச்சு. டைம் கிடைச்ச மாதிரி கிளம்பிரும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் நாய்கள் கூட்டம் இவங்க வர்றாங்க பாருங்கள். ஒரு தாத்தா அவரோட நாய்க்கு பிஸ்கட்டெல்லாம் வாங்கி போடுவார் கடையில். அதை வாங்குறதுக்கு ஒரு நாய் வரும். இப்போ இந்த நாய்களும் சேர்ந்து வராங்க பாருங்கள். இங்கே ஒரு நாயை பார்த்துட்டு விரட்டி ஓடிச்செல்லாம் நாய் ஒவ்வொரு நாயின்னு வரும் பாருங்க. வருது பாருங்க, இங்கே வராங்க பாருங்கள்லாம். ஏதோ ஒரு நாய் பார்த்துட்டு ஓடினாங்க எல்லோரும். இப்போ திரும்ப வரோம். வராங்க பாருங்க. கிராமத்தில் காலையில் சந்தோஷமாக ரோட்டில் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ரீ வண்டி டூ வீலர்லாம் பயங்கர வேகமாக போகும். அப்போதெல்லாம் கவலைப்படுறதில்ல. அங்கே பாருங்கள், ரோட்டில் திடுறாங்க பூரா. எங்கள் குட்டி நாய் ஒன்று அங்கே ஓடுது பாவம். எங்களை டீ சாப்பிட வந்து எங்களோட வந்துச்சு, திரும்ப போகுது. பயமாக இருக்கும், ரோட்டில் அடி போட்டுருமாங்க. பாருங்கள், ரோட்டில் நிற்கிது பாருங்கள். அப்படி கிராமத்தில் நாய்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. ரோட்டில் போகிறவங்களும் பார்த்து போகணும், நாய்களும் பார்த்து போகணும். திடீர்னு விழுந்துருவாங்க வண்டியில் வேகமாக இருந்தால். பார்த்து போகணும். கிராமத்தில் நாய்கள் நிறையா இருக்கும். நைட்லலாம் போனீங்கன்னா கிராமத்துக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பாக தான் போகணும். நைட்லாம் விரட்டி எடுத்துரும். டூ வீலரில் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை விரட்டி விடாது. இங்கே பாருங்கள், எத்தனை நாய் பாருங்கள். 4 நாய், 2 3 அங்கே ஒரு நாய் நிற்க பாருங்கள். அவர்கிட்ட ஒன்று 4 நாய் நிற்க. கடையில் ஒருத்தர் பிஸ்கட்டெல்லாம் வாங்கி போடுவார். அதுவும் அவரோட நாய்க்கு. அவரை பார்த்துட்டு எல்லா நாய்களும் நிற்கிது. ஏதாவது வாங்கி கொடுப்பாங்களான்னு. ஏதாவது நம்ம கொடுத்து பழகிட்டோன்னு அப்படி தான் யாராக இருந்தாலும். கடைகளில் வடை பிச்சு போடுவாங்களே எல்லோரும், அதை வாங்கி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.